இந்த ஏற்பாடு எது பண்ணிக்கிறேன்டா வர வர கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். I am very happy to be here. Our relationship with the Bangkok Mosque is very long in history. இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள் தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன் அவருடைய தலைவர் தமிழ்ச்செல்வன், தாய்லாந்து மலையாள சமாஜ் நிர்வாகிகள் அவருடைய ஒன்றுமைக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக നന്ദിനെ தெரிவித்துக் കൊള്ളുகிறோം. വളരെ സന്തോഷമുണ്ട് തമിഴ് മുസ്ലിം അസോസിയേഷൻ നമ്മളെ ഈ ഒരു ചടങ്ങിലേക്ക് വിളിച്ചതിന്. റംദാൻ ഇഫ്താർ വിരുന്നിനായിട്ട് തായ്മളി സമാജത്തിനെ പ്രത്യേകമായി ക്ഷണിച്ച ஒரு மனிதர் ஒரு அளவுக்கு மேல சம்பாதிக்கும் போது அவருடைய முழு சத்திலிருந்தும் 2.5% அவர் கட்டாயமா கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா வருஷம் நோம்பு கஞ்சி சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம். மஸ்ஜித் ஃபுல்லாக கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு. இதில் வந்து இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் வர்றாங்க. இது என்னுடைய இந்த 20 வருஷ வரலாற்றில் வந்து முதல் முறையாக பார்க்குறேன். நான் வந்து பேங்காக்ல பழைய ஆள் இருந்தாலும் நான் இடையில லாக்டவுனில் வந்து ஊரில் தங்கிட்டேன். நான் ஸ்ரீலங்காவில் கண்டி ஊர். இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. எனக்கு நான் எதிர்பார்க்கல இந்த மஸ்ஜித் இப்படி இருக்குன்னு. இந்த ஏற்பாடு எது பண்ணிக்கிறேன்டா வர வர கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நேரத்தில் சிரமப்பட்டோம். அதனால் இப்போ ரெடியாக ஒரு 200 பேருக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மேலே 250 பேர் சாப்பிட்லாம். அது போக கீழே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கள் சிறப்பாக சந்தோஷமாக நோம்பு திறந்துட்டு துவா செஞ்சுட்டு போகிற மாதிரி வச்சுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவான். நீங்கள் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தினமும் இஃப்தார் ஏற்பாடுகளுக்கு மாலை 5:30 மணிக்கெல்லாம் வந்து அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. இதில் குறிப்பாக வந்து நம்ம தாய்லாந்து தமிழ் முஸ்லீம்கள் அவங்க வந்து தாய்லாந்து பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள் தான் வருஷம் ஒரு 15 பேர் ஆண் பெண்கள் வருவாங்க. நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் தனித்தனியாகவே அந்த ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கோம். 4வது தளத்தில் எப்போவுமே நம்ம ஆண்களுக்கு வச்சுருக்கிறோம். 5வது தளத்தில் பெண்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த கஞ்சி ஊற்றுறது, ரோஸ் மில்க்கு, கடப்பாசி, வடை, சம்சா, ஈத்தப்பழம் அதை வந்து அழகான முறையில் வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஆளுக்கும் ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் தான் அந்த தின்பண்டங்களை வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஏற்பாடுகள் வந்து நம்மளுடைய டிஎம்ஏ கமிட்டியினுடைய உணவு கமிட்டியில் வந்து ஒரு 6-7 பேர் இருக்கிறோம் ஐயூபண்ண தலைமையில். அதில் வந்து தினமும் நம்ம நஃபீஸு, ஆசிகாக்கா, தம்பி சிராஜ் எல்லாருமே மும்முரமாக நினைப்பாங்க. மற்ற அந்த சவுத் தாய்லாந்தில் உள்ள மக்களும் அந்த பசங்களும் வந்து நல்ல மும்முரமாக நின்று வேலை செய்வாங்க. இவ்வளோ பேர் நின்று வேலை செஞ்சால் தான் ஒரு 1000 பேருக்கு அந்த நோன்பு திறப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை வந்து செய்து முடிக்க ஈஸியாக இருக்கும். Bismillahir Rahmanir Rahim. I am very happy to be here. Our relationship with the Bangkok Mosque is very long in history. Since the beginning when we started our school, Pan Asia International School. And today this iftar is sponsored by Pan Asia International School to revive the relationship between our school and the community here in Bangkok Mosque. We are proud of this relationship. We want it to continue to be stronger by time, and we need to build it with the new generation. We have a new generation in the school leadership committee, and we want that new generation also to connect with the new generation leadership here in this organization. May Allah bless you. Assalamu alaikum. நம்ம பேங்காக் பள்ளியில் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு எப்போவுமே தாய்லாந்தில் இருக்கிற பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய அசோசியேஷன் அவங்கள வந்து நம்ம இஃப்தார் நிகழ்வுக்கு கூப்பிட்றது வழக்கம். இன்றைக்கு வந்துக்கிறவங்க வந்து பேன் ஆசியா ஸ்கூல் துருக்கீஸ் கரஸ்பாண்டன்ட் அந்த ஸ்கூலினுடைய நிர்வாக குழுவினர் வந்து இன்றைக்கு வந்து நம்முடைய இஃப்தார் நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. அவங்களையும் நம்முடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் அன்போடு வரவேற்றது. From Pan Asia, alcohol, we are thanking you for your. இன்றைய இஃப்தார் நிகழ்வுடைய ஸ்பான்சரும் பேன் ஆசியா அந்த ஸ்கூல் தான் அதை பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள் தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். எங்களை இன்வைட் பண்ணதுக்கு கலந்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதில் வந்து கலந்துக்கிட்டு நான் எங்களுடைய நட்பையும் இதையும் சகோதரத்தையும் தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து நன்றி. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.
ஏற்கனவே சொன்னது போல் இந்த வருடம் இஃப்தார் நிகழ்வுக்கு ஏகப்பட்ட மக்கள் பெருந்திரளாக பல நாடுகளிலிருந்தும் பேங்காக்கு சுற்றுப்பயணமாக வந்ததில் தினமும் இஃப்தார் நிகழ்வில் நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே. இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. முந்திய பத்தினில் ரஹ்மத்தும் மத்திய பத்தினில் குஃப்ரானும். முந்திய பத்தினில் ரஹ்மத்தும் மத்திய பத்தினில் குஃப்ரானும். இன்னும் பிந்திய பத்தினில் ஐத்கையும் போதிந்த இன்றைய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பு, தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன், அவருடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் எல்லாமே நம்மளுடைய பேங்காக் பள்ளிக்கு இஃப்தார் நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை யூசுப் முஃப்தி ஆலிம் அவர்களும் நம்மளுடைய பள்ளிக்கு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பேங்காக் பள்ளிவாசல் தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தின் சார்பாக தாய்லாந்து மலையாள சமாஜ் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மளுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வந்தமைக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். போதிந்த ரமதானை தந்தாயே. இன்னும் பிந்திய பத்தினில் ஐத்கையும் போதிந்த ரமதானை தந்தாயே. யா ரஹ்மானே. ஃபோன் போமாட்டிருக்க. رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين جزاهم بما صبروا جنة وحريرا. الحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. وتحت لواء حبيبك ونبيك وصفيك ورسولك محمد صلى الله عليه وسلم يوم القيامة لا ريبين وإلى الحول واردين. الحمد لله رب العالمين. வாங்க வாங்க. ஆமாம். யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. அஸ்ஸமு லீ வ அன. நம்மளுடைய பேங்காக் பள்ளி இஃப்தார் நிகழ்ச்சியில் தினமும் சிறப்பு விருந்தினர்களை நம்ம அழைக்கிறது வழக்கம். இன்றைக்கு வந்திருக்கிறவங்க மலையாள சமாஜ் அந்த அசோசியேஷனுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. பேங்காக் பள்ளிவாசல் அழைப்பதின்படி இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். மலையாளி அசோசியேஷன்லேருந்து நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் எங்களை இன்னைக்கு இந்த தருணத்தில் கலந்துக்கிறதுக்கு எங்களை அழைப்பதை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். വളരെ സന്തോഷമുണ്ട് തമിഴ് മുസ്ലിം അസോസിയേഷൻ നമ്മളെ ഈ ഒരു ചടങ്ങിലേക്ക് വിളിച്ചതിന്. എല്ലാവർക്കും ആശംസകൾ, അഡ്വാൻസ് ആശംസകൾ. റംദാൻ ഇഫ്താർ വിരുന്നിനായിട്ട് തായ്മളി സമാജത്തിനെ പ്രത്യേകമായി ക്ഷണിച്ച തമിഴ് ബാങ്കോക്ക് മുസ്ലിം അസോസിയേഷന് എല്ലാവരും നന്ദിയും ഭാവങ്ങളും നേരുന്നു. താങ്ക് യു. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பள்ளியில் தினமும் நம்ம புதிய புதிய மக்களை இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு அழைத்து அவங்கள கௌரவிக்கிறோம்.
தொடர்ந்து நம்மளுடைய பேங்காக் இஃப்தார் நிகழ்ச்சிகளை பார்ப்போம். صوموا لي وأنا الذي أجزي به என்று மொழிந்தாயே الصوم لي وأنا الذي أجزي به என்று மொழிந்தாயே இந்த நோன்பெனக்காகும் நான் கூலி அழிப்பேன் என்று நீ பகர்ந்தாயே இந்த நோன்பெனக்காகும் நான் கூலி அழிப்பேன் என்று நீ பகர்ந்தாயே யா ரஹ்மானே. பேங்காக் பள்ளியில் இன்று தராவி தொழுகை முடிஞ்சு தினமும் என்ன செய்கிறாங்க, தராவி தொழுகை முடிந்த கையோட மக்களுக்கு களைப்பை போக்குறதுக்காக வேண்டி இனிப்பு கடிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைய ஸ்பெஷல் வந்து முட்டை போண்டாவும் மசாலா பாலும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தினமும் என்ன செய்கிறாங்க, ஒரு விதமான பண்டங்களை கொடுத்து மக்களை வந்து இந்த நோன்பு காலத்தில் வந்து பள்ளிவாசலோடையே இருக்கிற மாதிரி கட்டி போட்டு வைக்கிற மாதிரி நம்ம குர்ஆன்லேயும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, கடியுங்கள் குடியுங்கள். ஏன்னா அதை மாதிரி அதன் அடிப்படையிலேயே நம்ம பேங்காக் பள்ளியில் வந்து இந்த நோன்பு முழுவதும் மக்களை வந்து பள்ளிவாசல்லே இருக்கிற மாதிரி அந்த வழிவகைகளை எப்படி போனாலும் அவங்க தொழுது போட்டு கொஞ்சம் இளைப்பாறத்துக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கும்போது 7-Eleven போவாங்க, அப்படியே என்ன செய்வாங்க, மனசு மாதிரி வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்களே என்ன செய்கிறாங்க, அந்த சாப்பிட்றதுக்கு சின்ன சிற்றுண்டிகளை வந்து ஏற்பாடு செய்கிறதுனால மக்கள் திரும்ப என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டு குடிச்சிட்டு திரும்ப மேலே வந்து பயான் நடக்கும், மார்க்க உபன்யாசங்கள் வந்து நடக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு பயான் பண்ணுறதுக்காக வேண்டி ஆண்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இதுபோல் தினமும் 30 நாளும் அழகான முறையில் வந்து இந்த பேங்காக் பள்ளியில் இதனுடைய நிர்வாகிகள் வந்து காலங்காலமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். தொடர்ந்து இந்த நோன்பு நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம். பேங்காக் பள்ளியில் 30 நாளும் நோன்பு கஞ்சி நம்ம ஊரில் உள்ள மாதிரியே எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்கிறோம். அதில் வந்து இந்த நம்மளுடைய தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய உணவு கமிட்டி தலைவர் வந்து நம்மளுடைய ஐயூபண்ணா அவர்கள், அவங்க தான் ஃபுல் இன்சார்ஜு. என்னென்ன மெனு எல்லாமே ஏற்பாடு செய்கிறாங்க. இந்த வருடம் எப்படி போயிட்டு இருக்குது, என்னென்னலாம் நோன்புக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் போயிட்டுருக்கு. வருஷம் நோம்பு கஞ்சி சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். 600-700 பேர் வந்து டெய்லி வந்து நோம்பு திறக்கிறாங்க. மஸ்ஜித் ஃபுல்லாக கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ரீலங்கா வராங்க, பாகிஸ்தான் வராங்க, தாய்க்காரங்க வராங்க. நம்ம முஸ்லீம் சகோதரர் நம்ம சுற்றி வட்டார ஊரில், இந்தியா தமிழ்நாட்டில் எல்லா ஊரில் உள்ளவங்களாம் இங்கே வந்து நோம்பு திறக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைவாக போய் செஞ்சுட்டு போகிறாங்க. அதேமாதிரி தராவி தொழில் நல்லா சிறப்பாக நடக்குது. கடைசி 10 நாளில் கேம் லைன் தொழில் நடக்குது. சகருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நல்லா எல்லோரும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க. ஐயூபனை ரொம்ப சிறப்பாக இந்த டீம் அப்படியே ஒருங்கிணைச்சு எல்லாருமே இரவு பகலாக நின்று வேலை பார்க்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நோம்பாளிகளுக்கும் சரி, சகரில் அந்த சாப்பாடு இஃப்தார் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்குது. நாளுக்கு நாள் எண்ணிக்கையும் இங்கே கூட்டிகிட்டு இருக்குது. இடப்பற்றாக்குறையில் சமாளித்து பண்ணிகிட்ருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களுக்கு துவா செய்வோம். ஊர்லேருந்து பண்டாரிகளாக வராங்க, 4 பேர் வந்திருக்காங்க. தாய் சவுத்துலேருந்து ஒரு 20 பேர் வந்து பன்னீர் பண்ணுறாங்க, சர்வ் பண்ணுறாங்க, பஞ்சிலாம் எல்லாம் நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லது. நம்ம கேட்டிருப்போம், அந்த பேருக்கு இஃப்தார் நிகழ்வுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு உணவு கமிட்டி ஏற்பாடு செஞ்சு அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஹெல்ப்பர்களுக்கும் அண்ணன் சொன்னது போல் சவுத்தாயிலேருந்து வருஷம் 15 பேர் வராங்க. ஊர்லேருந்து பண்டாரி 4 பேர், எல்லோரும் சேர்ந்து தான் அந்த அழகான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறோம். எல்லோரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். என் பேர் மிஸ்பா. நான் வந்து பேங்காக்ல பழைய ஆள் இருந்தாலும் நான் இடையில லாக்டவுனில் வந்து ஊரில் தங்கிட்டேன் ஒரு 7 இயர்ஸ். இப்போ வந்ததுனால அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரமலான்லாம் வந்தேன், சில பள்ளிவாசலுக்கு போனேன், நோம்பு திறக்க போயிருந்தேன். அதுவும் ரொம்ப சீரான சிறப்போடு இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் பேங்காக் மாஸ்கில் வந்து ஃபர்ஸ்ட் நாள் அன்றைக்கி சரியான கூட்டம் வந்து தொழுவ கூட முடியல, அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. இருக்க அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் வந்து மீண்டும் இன்ஷா அல்லாஹ் பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய பொருளாளர் அனிஃபா ஹாஜியார், ஏற்கனவே இருந்த இஃப்தார் நோன்பு காலங்களையும் சரி, இப்போ வரக்கூடிய காலங்களையும் சரி, மக்களுடைய வரத்து வந்து அதிகமாக இருக்குது. காரணம் வந்து இந்த பள்ளிவாசலில் வந்து அதனுடைய இஃப்தார் ஏற்பாடுகள், இபாதத்துகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்ட்டு எல்லாருமே மெச்சி பேசுனது நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இப்போ மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இது வந்து இந்த பள்ளியுடைய 21வது ஆண்டு அந்த நோம்புடைய ஃபங்க்ஷன்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் வர்றாங்க. இது என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த 20 வருஷ வரலாற்றில் வந்து முதல் முறையாக பார்க்குறேன். மக்கள் வெள்ளமாக வர்றாங்க. இருந்தாலும் நம்ம கமிட்டி அதுக்கு தகுந்தமான ஏற்பாடுகள்லாம் பண்ணி அவங்களுக்கு இஃப்தார் உணவு கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இந்த சிறப்புமிக்க காரிகள் வந்து தொழு வைக்கிறதுக்கு இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே நம்ம முன்னேற்பாடுகளாக வந்து நம்ம எல்லாமே தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பள்ளியுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய மக்கள் தொகைக்கு இது காணாது. பள்ளிக்கு பின்புறம் உள்ள அந்த இடம் வந்து நிலம் இப்போ நம்மளுக்கு வந்து கொண்டு இருக்குது.
இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் அந்த நிலத்தையும் வாங்கி பள்ளியை பெரிய லெவலில் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம பள்ளியை விரிவாக்கி எவ்வளோ மக்களையும் நம்ம வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம கமிட்டியும் நம்மளுடைய முன்னாள் கமிட்டிகளும் இப்போ தயாராகிறாங்க. எல்லாரும் துவா பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்க பொருளாளர் சொன்னது போல் இனி வரக்கூடிய காலங்களில் மக்களுடைய வரத்து அதிகமாக இருக்க போகிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற தனவந்தர்கள், பெரியவர்கள், அல்லாவின் பாதையில் செலவிடத்துக்கு தயாரானவர்கள்லாம் நம்மளுடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை அணுகி உங்களால் ஏன்றதை அல்லாவின் பாதையில் செலவிடுமாறு உங்களை புனித ரமலானில் கேட்டுக்கொள்கிறோம். பேங்காக் பள்ளியில் தராவி தொழுகை முடிஞ்சு மக்கள் எல்லாம் களைப்பை போக்குறதுக்கு சிற்றுண்டி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்முடைய நண்பர் சகோதரர்கள்லாம் வந்து இலங்கை நண்பர்கள், இவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறாங்க. இங்கே பேங்காக் பள்ளியில் இந்த இபாதத்துகள், இந்த நோன்பு காலங்களில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இங்கே வந்தது எப்படி தெரியுது உங்களுக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது எனக்கு. நான் உங்கள்கிட்ட அன்றைக்கி கேட்டேன் மார்னிங் சுபையில் தமிழ் பயான். நான் எதிர்பார்க்கல இந்த மஸ்ஜித் இப்படி இருக்குன்னு. ஸோ மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இங்குள்ள ப்ரோக்ராம், அதாவது தொழுகை பயான், நேற்று யூசுப் முஃப்தி இலங்கையிலேருந்து வந்திருந்தார், அவரோட பயானும் நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நான் நினச்ச மாதிரி இருக்கல, பட் அதை விட பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் வெரி ஹாப்பி. நேற்று ஃபுல் டே நான் பள்ளியில் தான் இருந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ் இது அப்படியே கண்டினியூ பண்ணணும். வருங்கால சங்கதிகள் எல்லாம் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இவங்களே அவங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணி இதில் அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போகணும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் துவா செஞ்சு கொள்கிறோம். உங்களோட பார்ட்டிசிபேஷன் எல்லாம் பெரிய இதில் இருக்குது இந்த மஸ்ஜிதில். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ராமச் செய்வான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் பார்ன் ஸ்ரீலங்கன். ஸ்ரீலங்காவில் எங்கே? கண்டி. கண்டி ஊர். கண்டி அக்குரன். ஆமாம். பட் இப்போ இருக்கிறது வாழ்றதெல்லாம் சிங்கப்பூரில் தான். கரெக்டாக இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எந்த ஊர்? நான் ஸ்ரீலங்கா. எங்கே? ஸ்ரீலங்காவில் கண்டி ஊர். இப்போ இருக்கிறது கொழும்பு. நானும் பல வருஷ காலமாக பேங்காக்லேயே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், இவங்க புதுசாக நம்மளுடைய பேங்காக்கு ஏற்கனவே வந்திருப்பாங்க. பட் பேங்காக் தமிழ் பள்ளிக்கு வந்து இப்போ தான் முதல் தடவையாக இந்த நோன்பு காலத்தில் வந்து பார்த்துருக்குறாங்க. உண்மையிலேயே ரொம்ப பிரமித்து போயிருக்கிறாங்க. துவா செய்யுங்க. இனி வரக்கூடிய காலங்களையும் மக்கள் கூட்டம் இந்த பள்ளியோடு இருக்கிறதுக்கான இதுகளை துவா செய்யுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமிகு ரமலான் மாதத்தில் தொடர்ந்து தராவி தொழுகை சிறப்பாக இரவு நேர தொழுகைகள்லாம் நடந்து முடிச்சுட்டு இருக்குது. அஜ்ரத், இப்போ நம்ம வந்து இந்த மாதங்களில் நம்ம நிறைய ஊர்லேயும் பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம். எளிய மக்கள் வந்து இல்லாதவங்க வந்து இந்த யாசகம் கேட்குறத ரொம்ப பார்க்குறோம், அதிகமாக பார்க்குறோம். பள்ளிவாசல்கள்லையும் சரி, வீடுகள்லையும் சரி, இது அதிகமாக வராங்களே, அது என்ன காரணம்? இந்த ரமலான் மாதத்தில் வந்து அதிகமாக வரக்கூடிய காரணம் என்ன? அதாவது ரமலானுடைய மாதத்தில் ஜக்காத்து கடமையாக இருக்கக்கூடிய மக்கள், தனவந்தர்கள், பணக்காரர்கள் தங்களுடைய செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க. ரமலானுடைய மாதத்தில் தான் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை அப்படின்னாலும், மற்ற மாதத்திலேயே கொடுக்கலான்னாலும் ரமலான் மாதத்தில் கொடுக்கும்போது அதிகமான நன்மை கிடைக்குது. அந்த தர்மத்துக்கு அதிகமாக நன்மை கிடைக்குதுங்கிறதுனால ரமலானுடைய மாதத்தை தேர்ந்தெடுத்து எல்லாருமே தனவந்தர்கள் கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கான உரிமை தொகை அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறத இஸ்லாம் கடமையாக விதித்திருக்கிறது. ஒரு மனிதர் சம்பாதிக்கிறார், ஒரு அளவுக்கு மேல சம்பாதிக்கும் போது அவருடைய முழு சத்திலிருந்தும் 2.5% அவர் கட்டாயமா கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா மீதம் இருக்கக்கூடிய இவருடைய பொருளாதாரமும் கூட கழிவாக ஆகிவிடும், அசுத்தம் கலந்துவிடும். அப்படிங்கிறதுனால கட்டாயமா அவர் வெளியாக்க வேண்டும், பணத்தை கொடுத்தாகணும் அப்படிங்கிற கடமை இருக்கிறதுனால வருபவர்கள் என்ன செய்யறாங்க, தேவையுள்ளவர்கள், யாசகர்கள் உரிமையோடு வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கான சொத்து, எங்களுக்கான தான தர்மம் எங்க அப்படின்ற ஒரு உரிமையோடு அவர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அதனாலதான் இந்த ரமலானுடைய காலத்துல அதிகமான ஏழைகள் வந்து என்ன செய்யறாங்க, வந்து குமிகிறாங்க, யாசகர்கள் வந்து கேட்கறாங்க, அவர்களுக்கு கொடுக்கப்படுது, அதிகமான நன்மைகள் இடப்படுது. யாருடைய இந்த ஜக்காத்தினுடைய பொருட்கள் சரியாக கொடுக்கப்படுகிறதோ அவருடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை தாண்டி பல ஏழைகள் பயனுள்ளவர்களாக ஆகிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் விரும்புது. இதுதான் வந்து இந்த ஜக்காத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். எல்லோருமே என்ன செய்ய வேண்டும், பயன்பெற வேண்டும். நாம் மட்டும் நல்ல புத்தாடை உடுத்தி சந்தோஷமாக பெருநாளை கழிக்க கூடாது. மற்றவர்களும் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு வழங்கி, அந்த வழங்குறதன் மூலமாக ஒரு மனமகிழ்ச்சி
கொடுக்கறதுல அந்த சந்தோஷத்தை மன நிறைவா அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தோடு நாம எல்லோருமே பெருநாளை கொண்டாட வேண்டும், ரமலானை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தான தர்மம். அதில் குறிப்பாக ஜக்காத் என்கிற கடமையான அந்த தான தர்மம், அதையும் நம்ம வழங்கணும். எல்லாருமே அதை என்ன செய்யணும், தங்களுடைய சொத்துக்கள் இருந்து கணக்கிட்டு 2.5% நம்ம கொடுக்கணும். அல்லாஹ்னுடைய அருளை அதன் மூலமாக நம்ம பெறணும் அப்படின்னு நம்ம துவா செய்யறோம். அல்ஹம்துலில்லா. பேங்காக் பள்ளியினுடைய தலைமை இமாம் சபீர் அலி ஆலிம் அவர்கள் வந்து இந்த ஜக்காத்து, அதாவது ஏழைகளுக்கு இருக்கப்பட்டவங்க வந்து ஏழைகளுக்கு எப்படி கண்டிப்பாக கொடுக்கணுமோ அதை வந்து அழகான முறையில் வலியுறுத்தினாங்க. தொடர்ந்து நம்ம அந்த ரமலான் மாதத்தினுடைய மற்ற சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமியர்களும் ரமலான் மாதமும் இந்த காணொலியில் நம்ம இஸ்லாமியர்கள் அந்த நோன்பு மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்கிறாங்க, அவங்களுக்கு இதனால் என்ன பயன், இந்த உலகத்தில் என்ன பயன், மறு உலகத்தில் என்ன பயன், இது சம்பந்தமான விடயங்களை வந்து நம்ம ஆலிம்கள் பெருமக்கள் மத்தியில் கேட்டிருந்தோம். அதனுடைய விளக்கங்களை முழுமையாக நம்ம காட்டியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பேங்காக் பள்ளிவாசலில் இஃப்தார் நிகழ்வுகளை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, இபாதத்து நிகழ்வுகளை எப்படி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க, தராவி தொழுகை மற்ற தொழுகைகளில் மக்களை வந்து எப்படி உள்ள வர வைத்து அவங்கள வந்து இபாதத்தில் இறைவனிடத்தில் வந்து அவங்கள வந்து பணி செய்யக்கூடிய அந்த வேலைகளை செய்கிறாங்க முழுமையாக பார்த்தோம். தொடர்ந்து இது போன்ற காணொலிகளை பார்க்க தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.